ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு vlog மாதிரி இருக்கும். ஒரு 3 to 4 days நான் என்ன பண்ணேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீக்கில் வந்து எனக்கு பல்காக ஆர்டர் வந்துருந்துச்சு. எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் கேர் ஆயில் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு 3 பேஸாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அது ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணுவேன். இது வந்து ஃபஸ்ட்டு பேஸு. இந்த மாதிரி வந்து பேஸஸ்லாம் ரெடி பண்ணி மொத்தமாக நம்மளோட ஸ்கின் கேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நம்மளோட ஸ்கின் கேர் ஆயிலை பற்றின பெனிஃபிட் அண்ட் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்டு குங்குமாதி ஆயில் இதுதானா இல்லை அதை பற்றின மோர் டீட்டெயில் வந்துட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கின் கேர் ஆயிலோட ஷார்ட்டாக அதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து டார்க் ஸ்பாட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும் இல்லையா, அதாவது ரொம்ப நாள் இருக்கும்ல, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நல்லாவே க்ளோ ஒயிட்டனிங்குமே பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நான் எல்லாம் குக்கிங்லாம் முடிச்சுட்டு சரி கார்டன் போய் சும்மா விசிட் பண்ணலாம் அப்படின்னுட்டு போயிட்டு பார்த்தேன். இந்த செடி வந்து வில்லேஜஸ்லலாம் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும், பார்க்கவும் முடியும். இதை பற்றின டீட்டெயிலாம் எனக்கு தெரியலை, இதோட பேர் கூட எனக்கு தெரியலை. ஆனால் இதில் வந்து ஒரு வகையான ஒரு வாசனை வரும். அதில் இந்த மாதிரி ஒரு பூவும் இருக்கும், விதைகளும் இருக்கும். இதை பற்றி டீட்டெயில் தெரியல, பேரும் எனக்கு சரியாக தெரியலை. பட் கூகுளில் போடும்போது ஃப்ளிப்கார்ட்லலாம் இந்த லீஃப் பவுடர்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. இதோட சீடும் சேல் பண்ணுறாங்க. ஹோல் பிளான்ட்டுமே வந்து பவுடர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஒரு ஹெர்பல் ரிலேட்டடாக உள்ள பிளான்ட்டுன்னு மட்டும் தெரியுது. கூடி சீக்கிரம் அதையுமே நம்ம ரிசர்ச் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒர்க்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒர்க்கு சரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ரிசர்ச் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அப்புறம் ரீசெண்டாக நிறைய விதைகள்லாம் போட்டிருந்தோம்ல, அதுவுமே நல்லா முளைச்சி வந்துருச்சு. இந்த கத்திரிக்காய் செடி வந்து போன டைம் நான் வந்து கத்திரிக்காய் விதைகள் போட்டிருந்தேன். ஒரு 2, 3 விதைகள் தான் போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு 2 செடி வந்துருந்துச்சு. அதில் 1 வந்து பட்டு போச்சு. இதுதான் 2வது செடி. இதுவுமே பட்டுருச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழைக்கு வந்து நல்லாவே வந்து தழுத்துருந்துச்சு. சரி அப்படியே கீப்பப் பண்ணி கொஞ்சம் வந்து சாம்பல், அப்புறம் மாட்டு சாணம் இந்த மாதிரியெல்லாம் போட்டு டெய்லி நம்ம தண்ணி வேற பாய்ச்சுவோமா, ஸோ அது வந்து நல்லா பிஞ்சு விட்டு பூவெல்லாம் பூத்திருந்தது. அப்புறம் ரோஜா கன்று வந்து அந்த இதை வந்து பதியம் போட்டிருந்தேன், அதுவுமே நல்லா முளைச்சிருச்சு. அப்புறம் விதைகள் வந்து குட்டி குட்டி விதைகள் நிறைய போட்டிருந்தேன். அதை நல்லா மண்ணை கிளப்பிட்டு அப்படியே வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னோடய கார்டனிங் சைடில் நான் அங்கங்கே வச்சுருக்கிறது. அப்புறம் இது வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை, நம்ம வந்து நார்மலாக குக்கிங்க்கு வாங்குவோம்ல, அந்த கடலையை கொஞ்சம் பாதியாக எடுத்து ஒரு 2, 3 பாத்தி கட்டி அதில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த இது வந்து நல்லாவே முளைச்சி வந்து செடியாக நிற்கிது. இன்னும் கடலை வைக்கலை மீன்ஸ் பிஞ்சு தான் வச்சுருக்கு, இன்னும் பெருசாகலை. மாதுளப்பழம் அந்த செடி சொன்னேன்ல, அதுலேயுமே வந்து குட்டியாக ஒரு பூ பூத்துருந்துச்சின்னு சொன்னேன்ல, அதுவுமே வந்து பூத்துருந்துச்சி. ஸோ இந்த கடலையோட பூ பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் ஒரே ஒரு இதழ் மட்டும்தான் இருக்கும். ஓரிதழ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். வாசனையெல்லாம் இருக்காது, ஆனால் அந்த பச்சையில் மஞ்சள் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பச்சை மிளகாயுமே அப்படி தான். போன டைம் நான் விதைச்சது அந்த செடிகள் தான் அப்படியே இருக்குது. இன்னும் வரைக்குமே எனக்கு வந்து டெய்லி தண்ணி பாய்க்கிறதுனால பூக்களும் பூக்குது, நல்லா பச்சை மிளகாயுமே கிடைக்குது. இது வந்து சும்மா நம்ம நாட்டு பச்சை மிளகான்னு சொல்லுவோம்ல, சின்ன பச்சை மிளகாய் அதுதான். கேப்சிகம் இந்த மாதிரிலாம் வைக்கணும்னு ஆசை. சீட்ஸ் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம போட்டுடலாம். மற்றபடி வந்து இந்த கொத்தவரிங்க, அப்புறம் வந்து வெண்டைக்காய், மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டிருந்தோம்ல, அது எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருந்தது. சில விதைகள்லாம் வந்து நான் கிடைக்க வந்து ஊனி வச்சுருவேன். அந்த விதைகள்லாம் இதுதானா, முளைச்சி வந்த பிறகு இதுதானான்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. சரி வர்றது வரட்டும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நம்ம நிலத்துல போட்டு வச்சிட்டோம்னா மழை பெய்கிற டைமாவது முளைச்சி வந்துரும்னு சொல்லிட்டு நான் அதை எல்லாத்தையுமே வந்து
ஊனி வச்சுருந்தேன். நிறைய புதுசு புதுசாக வந்து முளைச்சிருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனரைக்கான்னு சொல்லுவோம்ல, கொத்தவரைங்க, அது எல்லாமே வந்து நல்லா முளைச்சிட்டு 2வது நாளே வந்து நல்லா தளிர் விட்டு வெளியே வந்து நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து வெண்டை விதை வந்து நிறைய போட்டிருந்தோம். அதில் ஒரு 4 எண்ணம் மட்டும் முளைச்சிருக்கு. அப்புறம் வந்து வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக முளைச்சி வந்திருக்கு. நம்ம வந்து கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெந்தய கீரையை வந்து காய வச்சு நல்லா பவுட்ரு பண்ணிட்டோம்னா அது வந்து கஸ்தூரி மெத்தி ஆயிரும். நம்ம வந்து ஏதாவது டிஷ்ஷஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை அப்படி இது பண்ணலான்ட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செடிக்கு கீழே கீரை விதைகளை வந்து அப்படியே தூவி விட்டுருந்தேன். என்னோடய விலாகில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக க்யூட்டாக வந்து முளைச்சிடாங்க. சின்னதாக இருக்குது பாருங்களேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க, மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருந்தது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் வந்து நான் நிறைய விலாகில் வந்து சொல்லியிருப்பேன், கார்டனிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா கார்டனிங் பண்ணும்போதோ இல்லை கார்டனில் நிற்கும் போதோ நம்மளுக்கு அது ஃபுல்லாகவே வந்து ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ கார்டனிங் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் சொன்ன பிறகு நான் பண்ணுறேன், உண்மையாகவே ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எனவே நான் சொன்னன்றதுக்காக நீங்கள் பண்ணதுனால ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கார்டனிங் வந்து கீப் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து சுத்தமாக வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 கிராம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நம்மளோட சன்ஸ்க்ரீனை பற்றி நான் வந்து ஆல்ரெடி டீட்டெயில்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் வச்சு எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப வந்து ஹார்ம்லெஸ் கெமிக்கல் வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் SPF இருக்கக்கூடிய ஆயில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் இது பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சன்லேருந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை போத் மென் அண்ட் விமன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரண்ட் அண்ட் கலர் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணும்போது என்ன கலர் வருதோ அதை தான் வந்து நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து கிராம் கணக்குப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு கண்டெய்னர்லேயுமே வந்து 50 கிராம் வைப்போம். 50 கிராம் கண்டெய்னரில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 60 கிராம் வரைக்கும் வரும். 100 கிராம் கண்டெய்னரில் உங்களுக்கு வந்து 120 கிட்ட உங்களுக்கு வரும், கிராம்ஸ் கிட்ட வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வேணாம். அதே மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு 5 டேஸ் வரைக்குமாவது வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கொரியர் அந்த இதெல்லாமே வந்து டெலிவர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி தெரியலை, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா சனி ஞாயிறு வந்துச்சு அப்படின்னா அது ஒர்க்கிங் டே இல்லை. ஸோ மண்டே தான் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மண்டே பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நான் நெக்ஸ்ட் டே போடுவேன், செவ்வாய்க்கிழமை போடுவேன்னா அடுத்து ஒரு 2 நாளில் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது நம்மளோட ஸ்கின் கேர் ஆயில், எல்லா பேஸ் ஆயிலும் ரெடி பண்ணி ஃபைனலி இது 3rd பேஸு. ஸோ 3rd பேஸில் ஒரு 20 டைப் ஆஃப் ஹெர்பல் பவுடர் எல்லாமே போட்டு அதை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி இதை வந்து 1 மந்த் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவேன், எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல். இது எவ்வளோ நாள் வந்து அந்த இன்க்ரீடியன்ட் கூட அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் எடுக்கலாம், ஊறும்ல, அது அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் குங்குமாதி ஆயிலை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சூப்பர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 1 மந்த் ஆக போகுது, இன்னும் ஒரு 10 டேஸ் கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஸ்கின் கேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் கோயிங் ஆன் போட்டுகிட்டே இருந்திருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே 1 மந்த் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்தோன்னா ஒரு மைல்டான எல்லோ கலர், அப்புறம் வந்து ஒரு மைல்டான கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு மைல்டான ஃப்ராக்ரன்ட், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடி வந்து கண், மூக்கு எல்லாம் பாடி ஃபுல்லாகவே கை கால் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் பாத் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இன்னொன்று டோன் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நல்லாவே வந்து டோனை வந்து
ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது அப்படியே நெக்ஸ்ட் டே ஸோ நான் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இது தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை வச்சே நம்ம வந்து எப்படி சிம்பிள் மேக்கப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ரீசெண்டாக போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ எங்கே போனேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழை மூவி பார்க்குறதுக்கு போனேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள். ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது உண்மையாகவே. சீரியஸ்லி வந்து அந்த மூவி முடிஞ்ச பிறகும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும் அப்படின்றது தோணவே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. போய் பாருங்கள். ஸோ என்னோடய சிம்பிள் மேக்கப் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்ட்டு யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க அப்படின்னா நான் சம்டைம்ஸ் சர்ச்சில் இருப்பேன். இல்லைனா வந்து அதை சர்ச் மீன்ஸ் ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கால்ஸ் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கலாம் மேபி. ஸோ அதனால் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நிறைய பேர் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே சொல்கிறீங்க கால் அட்டன் பண்ணாமல் இருக்கங்காட்டியும் நான் வந்து ஃபேக்கோன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து நானே ஃப்ரீ டைமில் உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணிடுவேன். ஸோ நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ண பிறகு அதிலேயே வந்து கேட்லாக் வந்து ஷோ ஆகும். வாட்ஸ்அப் அபவுட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த கேட்லாகில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட்லாம் கேட்டிருந்தீங்களோ அது ஷோ ஆகிரும். ஸோ நான் வித்தின் நெக்ஸ்ட் டேவே வந்து உங்களுக்கு பேக் பண்ணிடுவேன். வித்தின் 3 டேஸில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ நீங்கள் அனுப்பும்போது ஃபஸ்ட்டு உங்களோட நேம் எல்லாம் சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட இஷ்யூ என்ன, நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து டீட்டெயில் தெரியும், யூடியூப்பை பார்த்து பை பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நியூ மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டைப், ஏஜ், மென்னா விமனா இந்த மாதிரி டீட்டெயிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் சஜஷன் கேட்டிங்கன்னா நான் சொல்லிவிடுவேன். உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் இருக்குது, என்னோடய யூடியூப் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ஃபுல்லாக வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் வரேன் அப்படின்னா நீங்களே கூட கார்டில் ஆட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். எனிவே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து பர்சனலி வந்து உங்களோட ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாழை மூவியெல்லாம் போயிட்டு அங்கே நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு அவுட்டிங் மாதிரி முடிச்சுட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து நீங்கள் சீக்ரெட்டுன்னு சொல்கிறீங்கல்ல அது என்னன்னு எனக்கு சொல்ல முடியுமா? நிறைய அதர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் நியூவாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அதை மாதிரி நானும் ரெடி பண்ணி சேல் பண்ண போகிறேன் அந்த மாதிரி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி அதாவது சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து என்னோடய கஸ்டமர் வந்து ரிவ்யூ பெருசாக சொல்ல மாட்றாங்க. யூஸ் பண்ணுறேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டைம் பை பண்ண மாட்றாங்க. நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டது, நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக கோர்ஸ் எதுவும் முடிச்சிருக்கீங்களா? ஆமாம், எஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் பண்ணுறேன், ஆனாலும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட சீக்ரெட்டை வந்து சீக்ரெட் மீன்ஸ் அவங்களுக்குன்னு பிஸ்னஸ்க்குன்னு அவங்களா எத்தனையோ நாட்கள் தூங்காமல் எவ்வளோ ரிசர்ச் பண்ண பிறகு அங்கே எது சேர்த்தா நல்லா இருக்குமா, இங்கே இது சேர்த்தா நல்லா இருக்குமான்னு ஒன்றும் பார்த்து வந்து நாங்கள் வந்து அந்த ஃபார்முலா வந்து ஓன் ஃபார்முலா ரெடி பண்ணியிருப்போம். அதை நீங்கள் ஒரு செகண்டில் கேட்ட உடனே நாங்கள் சொல்லணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்படி கேட்கவும் கூடாது. அதாவது ஃபார்முலான்றது ஜென்ரல், அது எங்கே போய் எந்த கிளாஸில் போய் நம்ம அட்டென்ட் பண்ணாலும் சொல்லிடுவாங்க. ஆனால் ஓன் ஃபார்முலான்றது வேறு, அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ அதை நம்ம கேட்குறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஜென்ரல் ஃபார்முலான்னு உண்டு. ஸோ அதாவது இப்போ சோப் மேக்கிங்னு எடுத்துக்கோங்களேன். சோப் மேக்கிங்னு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா உண்டு. ஸோ அது யார் வேணாலும் யாருக்குனாலும் சொல்லலாம், எங்கேனாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஓன் ஃபார்முலான்றது வேறு. அதாவது அவங்க க்ரியேட்டிவ் ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சு அவங்களோட ரிசர்ச்சை பொறுத்து அவங்க ஓன் ஃபார்முலா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி இது பண்ணணுன்ற கட்டாயம் இல்லை. ஸோ நான் வந்து இதை யாருக்குமே சொல்ல மாட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் திஸ் இஸ் மை ஓன் ஃபார்முலா. இது வந்து என்னோடய பிஸ்னஸ்க்காக நான்
நிறைய நைட் தூங்காமல் நிறைய நோட்ஸ் எடுத்து நிறைய ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் வந்து நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ அப்படின்னும்போது அதுதான் என்னோடய ப்ராடக்ட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்ஸஸ்னே நான் பார்க்குறேன். ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து இது பர்ஸ்னலி எனக்காக நான் வந்து மால்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். பீட்ரூட், அதுக்கப்புறம் ஆப்பிள், அப்புறம் கேரட், ஏபிசி மால்ட்டா? எஸ். ஸோ அது வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து ஆளி விதை, சியா சீட்ஸு, அதுக்கப்புறம் சப்ஜா சீடு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே வந்துட்டு வறுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் எள்ளுமே சேர்த்துக்கிட்டேன். எஸ்பெஷலி இது வந்து நம்ம மென்னும் எடுத்துக்கலாம், உமனும் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இன்க்ரீடியன்ட், அதாவது இதுக்கு முன்னாடி நட்ஸ் அரைச்சோம்ல, அது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து டீ, காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மால்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பால்லையோ இல்லை வெறும் ஹாட் வாட்டர்லேயோ நம்ம மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ டெய்லி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியானது கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதை வந்து ஃபைனாக அரைச்சி அதையும் போட்டு கொஞ்சம் வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சீனி சேர்க்காதீங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கற்கண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா பாயில் பண்ணணும். இது நல்லா அல்வா பதம் மாதிரி திரண்டு வரணும். சென்டரில் ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் ஒன்று சேராமல் அந்த கேப் அப்படியே இருக்கணும். ஸோ அதோட கலர் வந்து டார்க் ரெட்டாக மாறும், ரொம்ப டார்க் ரெட்டாக மாறும். ஸோ இந்த மாதிரி இது டக்குனு கொஞ்சம் சேருது பாருங்கள். இந்த மாதிரி இல்லாமல் அதை பிரித்து விட்டோன்னா அப்படியே நிற்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக டைஜஸ்டிவ் ஆகக்கூடியது. ஈவன் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸோ இது வந்து அந்த பவுடர் நம்ம அந்த சியா சீட்ஸு, நட்ஸ் எல்லாம் வந்து பண்ணோம்ல, அதை வந்து நான் வந்து ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்ப நேச்சுரல் அப்படின்றதுனால பூச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மால்ட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி அப்பப்போ இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும். மொத்தமாக ஒரு 5 kg 1 kg அப்படி ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கெட்டு போகாமல் பார்த்துக்கணும் இல்லையா, அதனால். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுட்டோம் அப்படின்னா தனித்தனியாக கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். ரொம்ப உதிரி உதிரியாக எனக்கு வரல. ஸோ ஆனால் நல்லா உதிரி உதிரியாகவே வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் உதுத்து விட்டுட்டு சன்லைட்டில் வந்து காய வச்சு திரும்ப வந்து மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வந்து நம்ம குக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து அது தனித்தனியாக குட்டி குட்டி பவுடராகவே வந்துடும். ஸோ அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஓரளவு குக் பண்ணிவிட்டு நான் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் நிழல்லையே காய வச்சுருங்க. வெயிலில் வைக்கலாம், பட் வந்து அதோடய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் காய வச்ச பிறகு நல்லா வந்து ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி ரெடி பண்ணலை, இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு மாதிரி உருட்டி உருட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பீட்ரூட் வாசனை கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நான் மால்ட்டு பவுடர் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பால்லையுமே போட்டு இது பண்ணிவிட்டேன். ஒரு மைல்டான பிங்க் கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் மால்ட்டாக ரெடி பண்ணாட்டியும் அதை கொஞ்சம் பால்ஸ் மாதிரி போட்டு லட்டாக கூட நீங்கள் குட்டி குட்டியாக வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து அப்போ நான் பாத்திரத்துலேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 1 day ஃபுல்லாக வந்து கொஞ்சம் காய வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து இதை விட கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம அதை உடச்சி விட்டுட்டு குட்டி குட்டி பீஸ் ஆக்கிட்டு திரும்பவும் நம்ம வந்து காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போல்லாம் காய வைக்க எடுக்கணும் அப்போல்லாம் ஒரு பீஸ் வந்து நான் சாப்பிட தான் செஞ்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மில்கில் வந்து மால்ட் பவுடர் போட்டு கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குடித்தேன். சூப்பராக இருந்தது.
கொஞ்சம் விதைகள் எல்லாமே எனக்கு கிடச்சது. ஸோ அதை எல்லாமே வந்து முளைக்க வச்சுருக்கேன். அது க்ரோத் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். என்னென்ன விதைகள்னு எனக்கே தெரியலை. ஸோ அதை எல்லாமே ஊனி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெட்டி வேர் வந்து நான் தரையில் வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்து ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா வெட்டி வேர் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அதை சுற்றி இந்த சீட் போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். ஸோ ஹாப்பி கார்டனிங். எல்லாருமே வந்து கார்டனிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ ஸ்பெஷலி எனக்கு சென்ட் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆனால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மாட்டேறீங்க. போட்டிங்கன்னா எனக்கு அதில் எதுவுமே பெருசாக கிடைக்காது. ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் மோட்டிவாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டும் தோணும். ஸோ எனிவே கீப் சப்போர்ட்டிங். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்போயுமே தேவை. ஸோ சேனல் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர், நிறைய வந்து வீடியோஸ் வரும். அதே மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாகவும் நிறைய வந்து வீடியோஸ் வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா திரும்பவும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.